inferiorly. So this one is peroneus brevis tendon. This one is இந்த inferior partல ரெண்டு செக்ஷன் இருக்கு. அந்த inferior retinoculumல inferior peroneal retinoculumல ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு. One is superior part and inferior part. And the superior partல the peroneus brevis tendon is passing. Inferior partல the peroneus longus tendon is passing. Right? இது ரெண்டுக்கும் ரெண்டு டனல் simultaneously create ஆகி நடுவுல ஒரு பில்லர்ல it is going to attach. Imagine two tunnels of like this. நடுவுல ஒரு பில்லர், இந்த பில்லரோட போய் அட்டாச் ஆயிருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு சைடுல போடுறீங்கன்னா இந்த ட்ரெயின் ஷிப் பாசிங் ஈஸி. இதுக்காக அட்டாச். இது சப்போஸ் இல்லைன்னா logically speaking it acts like a tunnel and pulley for the tendons. ஏன்னா மசில்லாம் தரணும். Tendons will easily rub each other. So அது இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி tunnels வேணும். அப்படிங்கிறதுக்காக it is created. Okay. So இந்த tunnels தான் it is keeping the tendon in position. அது இல்லைன்னா just imagine இந்த நடுவுல pillar இல்ல. Okay. These tunnels will clash each other or the tendon will clash each other and rubbing the pillar. Right? So அப்போ இப்படி வருது, இப்படி கிராஸ் ஆகுது, மூவ் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க? இது இல்லைன்னா இப்படி மூவ் ஆகுது. கரெக்டான பொசிஷன் இருக்காரு, மூவ் ஆகுது. அப்போ அவ்வளவு இதை வந்து கர்வ் பண்ணி பிடிச்சு வைக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வரசாதா, அந்த டனலுக்குள்ள வரசாதா. நம்ம படத்துல ஈஸியா போட்டோம். நம்ம காலை ஒவ்வொரு தடவை அசைக்கும் போது டனலுக்குள்ள வரசாங்க அசைய இல்லையா? ஒவ்வொரு தடவை மூவ் பண்ணும் போதும் அப்ப தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? தட் இஸ் தி ஃபைனல் போர்ஷன் ஐ ஹேவ். இது ஆக்சுவலா இருக்கு இல்லையா? இந்த டெண்டான்ஸ் மட்டும் தனியா இங்க வருங்க. It is passing like this and here cross side. Yeah, this one is cubicle, peroneal cubicle. Logically speaking, in enna nadakudhu appadina we have a synovial sheath that is going to cover the entire surface. That is going to cover this entire surface. And the peroneal tubercle, the synovial sheath இது வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகி இங்க வந்துட்டு it will be dividing it like this. புரியுதா? We have a synovial sheath, a single synovial sheath. Inferior வரும்போது it is dividing into two. ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சு பாக்குறதுக்கு ட்ரவுசர் மாதிரி இருக்கா? ரைட்? easy to remember. So இதுல நம்ம இப்படி போட்டுட்டோம், பட் இதுல இப்படிதான் போகணும். So it's almost like a superman. உள்ளுக்குள்ள பேண்ட மாட்டிட்டு மேல அண்டர் கார்மெண்ட் மாட்டுவோம் இல்லையா? இது சேம் திங். ஆக்சுவலி synovial sheath is inside. Synovial sheath. And the synovial sheath will be having synovial membrane and synovial fluid. Yeah. So that fluid is acts like oil. So for lubrication. Joint cleaner இருக்கு இல்லையா? இதுக்கு synovial sheath இருக்கு, lubricationக்காக இல்லையா? அது தெரியும் இல்லையா? ஜாயிண்ட் ஏதாவது ஜாயிண்ட் நடத்திருப்பாங்க இல்லையா? அதுல synovial sheath எதுக்கு இருக்கு? synovial fluid இருக்கு, synovial membrane இருக்கு. எதுக்கு? It acts like a lubrication for the joint இல்லையா? இல்லாட்டி உராய் வைக்கும். The same way here also synovial sheath is there inside, synovial membrane and synovial fluid is there. And inside this sac உராய் ஏற்படாம மேபி அப்பப்ப ஆயில் மாத்திப்பாங்க தெரியல. பட் எனிவே it is there. The synovial sheath is there. Right? இந்த synovial sheath மேல தான் இப்ப நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர். Right? இதுதான் உள்ள இருக்கு. இதுக்கு மேல we are having the superior peroneal retinoculum like this. Right? இதுக்கு மேல we are having inferior peroneal retinoculum. Superior part, right? Inferior part. Now we can do. It is so easy, right? So that அப்ப இது எதுக்கு சார் பேசாம இந்த synovial sheath டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. எதுக்கு இது தேவையில்லாம ரெட்டினோகுலம்? சப்போஸ் synovial sheath டைரக்டா tubercle அட்டாச் ஆச்சுனாலோ அல்லது மேலேனஸ்ல அட்டாச் ஆனாலோ அதுல ஒரு ஃபிரிக்ஷன் ஏற்படும் இல்லையா? அப்ப லூபிரிகேஷன் இருந்தே பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது ஒரு தனி சாக்கெட் உள்ளுக்குள்ள இருக்கு. சாக்லேட்ல உள்ளுக்குள்ள ஒரு கவர், வெளியில ஒரு கவர் இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற லேயர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் சைடு லேயர் மாதிரி பிரிச்சுட்டு இல்லையா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் இங்க வரக்கூடாது.
இதுனா உங்களுக்கு இருக்க பேப்பர் மட்டும் நெக்கிக்கலாம். அது மாதிரி தான் எடுக்கணும். Synovial membrane is there. If synovial membrane is not actually logically it should not attach directly. அதுக்கு பதில் இன்னொரு அந்த அந்த ட்ரவுசர் போட்டிருக்காங்க, பேண்ட் போட்டிருக்காங்க, அந்த பேண்ட் மேல இன்னொரு அண்டர் கார்மெண்ட்ஸ் 2 சாக்ஸ் வந்து ஸ்டாக்கிங்ஸ் மாட்டி போட்டுருக்கோம். அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டோ வீட்டில் தொங்குறோம் இல்லையா, டேரக்டா போட்டோ ஓட்டர் போட்டு மாட்டுறோமா இல்லை இது போட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டுறோமா? அந்த எக்ஸாம்பிள் இது சம்பந்தம் இல்லை. பட் எனிவே இது மாதிரி இந்த சைனோவியல் ஷீட் மேல இட் இஸ் கவர்ட் பை ரெட்டினாசோல். அதுக்கு மேல இட் இஸ் கோயிங் டு அட்டாச். இப்போ எந்த உராயமும் ஏற்படாது. இட் வில் பி ஃப்ரீ டு மூவ். இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா கூட that will be prevented within that synovial sheath so that we can treat easily. புரியுதா? சப்போஸ் பீம் தாண்டி புனிதமானதா இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்கலாம். டியூ டு ஏஜோ அல்லது ரிப்பீட்டட் ட்ராமா இதுதான் இதுல அப்ளை இருப்பாங்க. அப்ளை பண்ணி இதுக்குள்ள ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. எப்படி தான் ஏற்படும்? ரிப்பீட்டட் ட்ராமா லைக் ரன்னர்ஸ், பைக்கர்ஸ், ரேசர்ஸ், ட்ரெக்கிங் போறாங்க, இவங்க அடிக்கடி நடக்கிறவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி இந்த டெண்டான்ஸ் வந்து உள்ள சைனோவியல் ஷீட்ல வரிசை உராய்வு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரப்பாயிட்டே இருந்துச்சுன்னா that will cause inflammation and dryness கூட ஆயிடும். That tendon or else that synovial sheath or else the entire retinaculum will go for inflammation, right? So that inflammation of retinaculum, inferior retinaculum, தனியா இது இன்ஃப்ளேம் ஆகலாம், இது தனியா இன்ஃப்ளேம் ஆகலாம், அல்லது மொத்தமா சேர்ந்து இன்ஃப்ளேம் ஆகலாம், அல்லது synovial sheath மட்டும் இன்ஃப்ளேம் ஆகலாம். Whatever maybe it is called inflammation of retinaculum. Okay, அப்படி ஆச்சுனாக்க there will be pain and swelling. Okay, so that's all about lateral compartment of leg. Now I will continue to the further. Another doubts இருக்கா? No doubts? Clear? Another doubts இந்த அப்படியே கேளுங்க. Any doubts? Yeah? Doubts? ஏதாவது